ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வந்து ரொம்ப பசியில் அலைஞ்சிட்டே இருக்குது. எங்கே போயும் சாப்பாடு கிடைக்கல. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. ரொம்ப சேடாக இருக்குது, ரொம்ப பசியில் இருக்குது. பார்த்தா அங்கே ஒரு குகை இருக்குது. ஓகே, குகை இருக்குல்ல, அங்கே கண்டிப்பாக ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குகைக்குள்ளே போகுது. குகைக்குள்ளே போனால் அங்கே ஒன்றுமே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுது, ஐயோ இந்த குகைக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுது. அப்புறம் திருப்பி இல்லை எப்படியும் இந்த குகை இருக்கிறனால ஏதாவது ஒரு மிருகம் வந்து இதில் வந்து அடைஞ்சிக்க வரும், கண்டிப்பாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி குகைக்குள்ளேயே போகுது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுது, யாருமே வரல. திருப்பி வந்து வெளியே வருது. அப்புறம் இல்லை, அது மனசு சொல்லுது, இல்லை கண்டிப்பாக இந்த குகைக்கு யாராவது வருவாங்கன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, குகைக்குள்ளே இருக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு குகைக்குள்ளே போய் அப்படியே ஒளிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த வழியாக வந்து ஒரு நரி வந்திருக்கு. ஸோ இந்த நரி உள்ளே வரலான்னு பார்க்கும்போது இந்த நரி வந்து கவனிக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து சிங்கத்தோட கால் தடம் இருக்குது. அந்த சிங்கம் வந்து வெளியே வந்திருக்கு, உள்ளே வந்திருக்கு, வெளியே வந்திருக்கு, உள்ளே வந்திருக்கு. ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்துல சிங்கம் வந்திருக்குங்கிற மட்டும் இந்த நரிக்கு புரிஞ்சுது. அப்புறம் இந்த நரி யோசனை பண்ணுது, இந்த இடத்துல சிங்கம் உள்ளே இருக்குதா இல்லையா, இருந்தால் என்னை சாப்பிட்ரும். ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த சிங்கம் வந்து உள்ளே இருக்குதான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது யோசனை பண்ணும்போது திடீர்னு அதுக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்ன பண்ணுது, குகையே நான் வந்துட்டேன், நான் எப்பொழுதுமே வரும்போது நீ வந்து என்னை வரவேற்பில்ல, அதே மெத்தடில் வரவேற்பு சொல்லி அப்போ நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த சிங்கம் வந்து யோசனை பண்ணுது. ஓ அப்படியா அப்படின்னோடனே இந்த சிங்கம் வந்து வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு குகையோட பாஷையில் பேசுகிற மாதிரி இந்த சிங்கம் பண்ணியிருக்கு. சிங்கம் வந்து அந்த மாதிரி வருக வருகன்னு சொன்னோடனே இந்த நரிக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, சிங்கம் வந்து உள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி வந்து ஓட்டமாக ஓடி போயிடுது. இதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நரி மாதிரி இருக்கவங்க வந்து ரொம்ப உஷாராக தான் இருப்பாங்க. அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஆண்டனாஸ் எல்லா பக்கமும் முளைச்சிட்டே இருக்கும். அவங்க ரொம்ப உஷாராக அதுலேருந்து என்ன விஷயம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் சிங்கம் மாதிரி நான் வந்து காத்துட்ருக்கேன், எனக்கு எல்லாமே வந்துடும், கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பி உட்காந்துட்டே இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து ஏமாளியாக தான் இருப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறையா இருக்காங்களா, நீங்கள் அந்த இடத்துல சிங்கமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் சிங்கமாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த சாப்பாடு வர வரையிலும் நீங்கள் வந்து காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். காத்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. உங்களை சுற்றி இருக்கிற நிறையா பேர் நிறைய மாதிரி இருக்காங்க, ரொம்ப உஷாராக இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சில இடத்துல நிறைய மாதிரி புத்திசாலியாகவும் இருக்கணும். ஓகேயா?